வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 1 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸா பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஜும் மற்றும் படிஷா எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. ஜெய்தா மற்றும் சப்பேலி எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். பாண்டவ் நிருத்யா மற்றும் ரமோலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். பச்சா நக்மா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மெய்தா, மராட்டி, கோலிதோ, இருளிகா. வி கிரி 1975ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமானந்தா ஞானலீலா, யோக சிந்தாமணி, வைஷ்ணவ மாதான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. குடியரசின் கருத்து, சுதந்திரத்தின் கோட்பாடுகள், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரைக்கும் சி ரங்கராஜன் தலைமையில நடந்துச்சு. பகுதி 9B கூட்டுறவு சங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில சோட்டா நாக்பூர் மற்றும் வங்காளத்துல நடந்துச்சு. டாமோன் டைவ்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை மான்சூன் மேஜிக், நரியலா பூர்ணிமா. மதன் மோகன் மாலவியா அபுதாய், ஹிந்துஸ்தான் மற்றும் தலைவர்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டம் ரயில்வே அமைச்சகம் 2023ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. PM இ பஸ் சேவா திட்டம் வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகம் 2023. மகிழா சமான் சேமிப்பு சான்றிதழ் 2023. PM போஷன் சக்தி நிர்மான் அபியான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் 2021. கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் 12 அமைச்சகம் சேர்ந்து 2020ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. PM விஸ்வகர்மா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் அமைச்சகம் 2023. அனேசி சர்வதேச அனிமேஷன் விழா 2025 ஜூரி பரிசை வென்ற இந்திய அனிமேஷன் படம் இது. தேசி ஓன். உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் 2025க்கான சின்னம் இது. விராஜ். 2025ஆம் ஆண்டுக்கான தொடக்க ஃபிஃபா கிளப் உலகக்கோப்பை எங்கு நடத்தப்படுகிறது? அமெரிக்கா. புதுதில்லியில் நடந்த சர்வதேச பிக் கேட் கூட்டணியின் முதல் கூட்டத்திற்கு எந்த அமைச்சர் தலைமை தாங்கினார்? பூபேந்தர் யாதவ். கருட ஏரோஸ்பேஸ் நிறுவனம் இந்தியாவின் முதல் வேளாண் ட்ரோன் மையத்தை சென்னையில ஆரம்பிச்சிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான உணவு கிரக பரிசை வென்ற அமைப்பு எது? ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த நைட்ரோ கேபிட்டல். இன்கோயிஸ் அப்படிங்கிற நிறுவனம் ஹைதராபாத்ல இருக்கு. அந்த அமைப்புக்கு சுபாஷ் சந்திர போஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ராதாகிருஷ்ண கோயில் யானை நல அறக்கட்டளை மற்றும் அந்தாரா கார்ப்பரேட் பிரிவுல பிராணிமித்ரா ராஷ்டிரிய புரஸ்கர் விருது வாங்கியிருக்கு. தேசிய தொழில்துறை தாழ்வார மேம்பாட்டு கழகம் உத்யோக் விகாஸ் விருது வாங்கியிருக்கு. சாம்பியன் ஆஃப் டிஜிட்டல் மீடியா விருதுகள் தெற்காசியா தி ஹிந்து வாங்கியிருக்கு. இஸ்ரேலை தாக்க ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3ஐ எந்த நாடு தொடங்கியது? ஈரான் நாடு தொடங்கியிருக்காங்க. ஹைட்டில இருந்து இந்தியர்களை வெளியேற்ற இந்தியா ஆபரேஷன் இந்திராவதி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வனவிலங்கு கட்டுப்பாட்டு பணியகம் திபெத்திய மான்கள்ல இருந்து சட்டவிரோத வர்த்தகத்தை தடுக்க ஆபரேஷன் சாஃப்ட்கோல் தொடங்கியிருக்காங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆபரேஷன் சாதுகாவா தொடங்கியிருக்காங்க. மியான்மர் நாட்டுக்கு உதவ இந்தியா ஆபரேஷன் பிரம்மா தொடங்கியிருக்காங்க. இஸ்ரேல் நாடு ஈரானிய அணு ஆயுதங்களை தளங்களை குறிவைத்து ஆபரேஷன் ரைசிங் சன் தொடங்கியிருக்காங்க. இந்தியா ஈரான் நாட்டில இருந்து இந்திய நாட்டினரை வெளியேற்ற ஆபரேஷன் சிந்து தொடங்கியிருக்காங்க. உலக அகதிகள் தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 20. மைய கருத்து சாலிடாரிட்டி வித் ரெஃப்யூஜிஸ். ஜூன் 7 உலக உணவு பாதுகாப்பு தினம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான உலக தினம். ஜூன் 19 உலக அறிவால் செல் விழிப்புணர்வு தினம். ஜூன் 17 பாலைவனமாக்கலை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம். ஜூன் 12 பாலியல் வன்முறையை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம். ஜூன் 12 உலக சிறுநீரக புற்றுநோய் தினம். ஜூன் 23 சர்வதேச விதவைகள் தினம். ஜூன் 23 சர்வதேச ஒலிம்பிக் தினம். 2025ஆம் ஆண்டு மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பையை நடத்தும் நாடு எது? இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நாடு. ரெண்டு நாடும் சேர்ந்து நடத்த போறாங்க. இதுல விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா தான் அங்கீகாரமான இந்த உலகக்கோப்பை நடத்த போறாங்க. ஸ்ரீலங்கா அதாவது இலங்கை எதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பாகிஸ்தான் நடக்கக்கூடிய ஒரு சில மேட்சை இலங்கை நாடு தான் நடத்த போறாங்க. ரோஹித் சர்மா உலகக்கோப்பையில 50 சிக்ஸர்கள் எடுத்த முதல் பேட்ஸ்மேன் மற்றும் T20 வடிவத்தில் 500 சிக்ஸர்கள் எடுத்த முதல் இந்தியர். ஷாகின் ஷா அஃப்ரிதி கிரிக்கெட்டின் 3 வடிவங்களிலும் 100 விக்கெட்டில் வீழ்த்திய இளம் பந்து வீச்சாளர். T20 கிரிக்கெட்ல இந்தியாவின் அதிக ரன்கள் எடுத்த விக்கெட் கீப்பர் தினேஷ் கார்த்திக்.
14,000 ஒருநாள் போட்டிகளில் வேகமாக 14 முன்னெடுத்த கிரிக்கெட் வீரர் விராட் கோலி. ஐபிஎல்லில் 1000 பவுண்டரிகள் மற்றும் சிக்ஸர்கள் அடித்த முதல் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி. The Stars Light the Way, A Journey Through Time and Beyond என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? சுச்சேதா ராஜ் கண்ணா. அருண் ஷோரி புதிய ஐகான், சவர்கர் மற்றும் உண்மைகள் சொல்லக்கூடிய புத்தகம் எழுதியிருக்காங்க. சஞ்சீவ் சோப்ரா சிறந்த சமரசவாதி, லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்தியாவின் மாற்றம். அருண் சின்கால் மற்றும் தேவேந்திர குமார் சர்மா, ராமானுஜன் ஒரு சிறந்த கணிதவியலாளரின் பயணம். பந்தாரு தத்தத்ராயா, ஜனதா கி கஹானி மேரி ஆட்டம் கதா. ஹிமான்ஷு ராய் பிரதமர் அலுவலகம், பல ஆண்டுகளாக பிரதமர் அலுவலகம். ஸ்ரீநாத் ராகவன் இந்திரா காந்தி மற்றும் இந்தியாவை மாற்றிய ஆண்டுகள். புஞ்சையால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய் ரெட் ராட் ஆஃப் சுகர் கிங், குளோமருலா டுகா மெனின்சிஸ்ல ஏற்படுது. லூஸ் மட் ஆஃப் வீட் உஸ்டேலோகட்ரிட்டிக்கால ஏற்படுது. கிரீனியார் இல்லைனா டவுனி மில்டியோ பஜ்ரா ஸ்க்லெரோஸ்போரா கிராமிகோலாவில் ஏற்படுது. பவுடரி மில்டியோ வீட் ப்ளூமெரியா கிராமினிஸால ஏற்படுது. பொட்டேட்டோ வாட் டிசீஸ் இல்ல பிளாக் ஸ்காப் இல்ல பொட்டேட்டோ டியூமர் சின்கைட்ரிகம் எண்டோபயோட்டிக்குமால் ஏற்படுது. எர்காட்டா பஜ்ரா கிளாவிசஸ் ஃபிசிஃபார்மிஸால ஏற்படுது. லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஃபைட்டோதரா இன்வெஸ்டன்ஸால ஏற்படுது. டிகா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட் செர்ஸ்கோஸ்போரா அரக்கிடிகோவால ஏற்படுது. ரஸ்ட் ஆஃப் வீட் புக்குஷினியா கிராமினிஸ் டிட்டிக்கால ஏற்படுது. ரைஸ் பிளாஸ்ட் பேகனபோர்த்தி கிரேசில ஏற்படுது. மேஜர் தயான்சந்த் கேல்ரத்ன விருது 2024 டி குகேஷ், ஹர்மன் பிரீத் சிங், பிரவீன் குமார் மற்றும் மனு பாக்கர் வாங்கியிருக்காங்க. அர்ஜுனா வாழ்நாள் விருது சுச்சா சிங், முரளிகாந்த் பேட்கர். துரோணாச்சாரிய விருது 2024 சுபாஷ் ராணா, தீபலி தேஷ்பாண்டே, சந்தீப் சங்கோன் வாங்கியிருக்காங்க. துரோணாச்சாரியா வாழ்நாள் விருது 2024 எஸ் முரளிதரன், ஆர்மண்டோ கல்லாக்கு வாங்கியிருக்காங்க.